நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டனை வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டுட்டு இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அரை உப்புன்னு சொல்லுவாங்களே அந்தளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனுங்கிறனால 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் போட்டால் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. கூடவே வந்துட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு அதோட கொஞ்சம் ஜாஸ்தி வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மட்டன் வந்து எனக்கு 4 விசில் சூப்பராக வெந்துடும். உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வேணும், சில மட்டன் 5 விசில் 6 விசில் தேவைப்படும். அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புளிச்சக்கீரை தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கட்டு சின்ன சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி இலை பார்த்திங்கன்னா ஈக்கியாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். இதை நம்ம பச்சையாகவே எடுத்து கழுவிட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வரும். இது புளிச்சக்கீரை மார்க்கெட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து 3 கட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன கட்டு இருக்கு இல்லையா, 3 கட்டு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து 1 கைப்பிடி அளவு தேவைப்படும். இதில் நம்மளுக்கு வந்து இலை மட்டும்தான் வேணும். இந்த மாதிரி நம்ம இலையை மட்டுமே தனியாக வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம். அந்த காம்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம எல்லா இலையும் இப்போ ஆஞ்சி எடுத்துக்குவோம். 1 கைப்பிடி அளவு நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்கள், நான் 2 கட்டு ஆஞ்சி எடுத்திருக்கேன். 1 கட்டு வச்சுட்டேன். இடையில தேவையில்லாத நிறைய வந்து குப்பை கீரைகள்லாம் இருந்துச்சு, அதனால் பார்த்து எடுத்துக்குங்க. ஒத்தையாக ஆஞ்சி கவனமாக. இப்போ பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கைப்பிடி அளவு நம்ம வந்து கீரை எடுத்துக்கலாம், புளிச்சக்கீரை வந்து எடுத்துக்கலாம். இதை கழுவி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து இந்தளவு ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்திருக்கேன். ஜீரகம் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய், லைட் க்ரீனில். அதனால் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை 2ஆக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு இடிக்கிறனாலும் இடித்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இடித்து எடுத்துக்குவோம். நம்ம இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் சின்ன பல் பூண்டு, ரொம்ப சின்னதாக உள்ளதாக எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் இந்த மாதிரி நீளமாக கீரி எடுத்துக்கோங்க பூண்டை. சும்மா ஒரே ஒரு நிமிஷம் அப்படி லேசாக அப்படி கிண்டி விட்டால் போதும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் கேஸை. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஒரே 1 செகண்ட் இப்படி கிண்டிட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெட்டி எடுத்து வச்சுருக்க புளிச்சக்கீரையை சேர்த்துட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அப்படியே அழகாக சுருண்டு வந்துடுங்க கீரை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எந்த அளவுக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்தில் சரக்குன்னு சுருண்டுரும். ஏன்னா நான் வந்து வெட்டி வேலை சேர்த்துருக்கேன், முழுசாக சேர்க்கல, அதனால் வந்து சுருண்டுருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நம்ம இதை அப்புறமா தான் சேர்க்க போகிறோம் குழம்புல, அதனால் இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி 2 பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துங்க. நான் பெரிய தக்காளிங்கனால 1 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம கீரை வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான். 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக வந்து பட்டை துண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா 2 வெங்காயம், நான் இன்றைக்கி வந்து பொடியாக தான் வெட்டியிருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுத்த ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம் வேக வைக்கையில், அதனால் இதில் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ கேஸை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், கவனமாக பார்த்து சேர்த்துக்குங்க. இது வந்து மல்லித்தூள். நான் சேர்த்துருக்க மிளகாய் பார்த்திங்கன்னா லைட் க்ரீனாக இருக்க மிளகாய், டார்க் க்ரீனாச்சு வச்சுக்கலாம், அது ரொம்ப காரமாக இருக்கும். லைட் க்ரீன். இதில் நம்ம வந்து புளிப்பு வேறு சேர்க்க போகிறோம் இல்லையா, புளிச்சக்கீரை வேறு, அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த மட்டன் தொக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தனி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது நல்லா எண்ணெயில் கிண்டிட்டு நம்ம கூடவே இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் இஞ்சி எல்லாம் சேர்த்து அதையும் சேர்த்து எண்ணெயில் வந்து 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்ருங்க கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மட்டன் வந்து 4 விசில் சூப்பராக வெந்துருச்சு. மட்டன்லேயும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கனால அந்த தண்ணியிலே பாருங்கள் அப்படியே எண்ணெயாக அப்படி மிதக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை கிண்டி விட்டு இது நல்லா அப்படி கொதிச்சு வரட்டும். அந்த பச்சை மிளகாப்பொடியோடைய வாசனை எல்லாம் போயிடும் இப்போ இந்த மாதிரி கொதிக்கையில். அப்போ குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க அந்த
மட்டனோட இருக்க தண்ணி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இது எப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொதிச்சுட்ருக்கு, பாதிக்கு மேலே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கீரை வந்து வதக்கி வச்சோம் இல்லையா, கீரையும் பூண்டும், அதை வந்து இப்போ குழம்போட சேர்த்துடலாம். இந்த தொக்கோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேன். நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த கீரை, கரம் மசாலா எல்லாத்தையும் இந்த மட்டன் தொக்கோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொதித்து சேர்ந்து எல்லாம் வரணும். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி படுப்பு அமர்த்திட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன்னா அவ்வளோதான். நீங்கள் பார்க்கலே பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, பூரி கூட, சுட சுட சாதத்தோட எல்லாத்தோடையுமே போட்டு சாப்பிடல சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு பிடிச்ச பிடி வந்து நீங்கள் கீரை சேர்த்துக்குங்க, கரெக்டான அளவில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம்லாம் இடித்து அந்த மாதிரி சேருங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சூடான சாதத்தில் தான் போட்டு சாப்பிட போகிறேன். கூடவே கொஞ்சமாக மோரும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.